இதே எல்லாமே இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து என் கப்பலில் வந்து யாருமே இல்லை, நானும் இவ்வளோ மட்டும்தான். ஹாப்பி உமன்ஸ் டேவா? பூஜா மேடம் வீடியோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காங்கப்பா. சொல்லு, எதுவும் சொல்ல வந்தேன், கேட்கவே இல்லை, கத்தி சொல்லு. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. பூஜா மேடம் ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. கேட்குற சொல்லிட்டாரு. வெரி குட். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டேக்காக ஜெனிஃபர் முன்னிலையில் தான் இந்த பிரியாணி அவங்க தான் வந்து ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காங்க. பிரியாணி வந்து உமன்ஸ் டேக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு வெளியில். அது கூட ஆமாம். ஸோ அதனால் வெளியே வந்து சாப்பிட்டோம். ஓ தேங்க்ஸ் ஃபார் லன்ச். சொல்லுங்கள் ஜெய சார், இந்த லஞ்சுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்ஸ் டு எஸ்என் கிஃப்ட்ஸ். அடிங்கப்பா, இப்போ நம்ம கம்பெனிக்கு உங்களுக்கு காட்டாங்க. பூஜா மேடம், பூஜா மேடமா காணாக்களி காணாக்களி. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே. என்ன பண்ணுறா? இதான் வராங்க. லேடிஸ் போங்க, லேடிஸ் வாங்க. பூஜா மேடம் கம். வாங்க. எப்படி 2 பேரும் ஒன்றா இருந்தேன். எப்படிங்க பூஜா மேடம்? சார் பாடுங்க சார், ஹாப்பி உமன்ஸ் டே பாடுங்க. நீங்கள் டேரக்டர், நம்ம பாடுங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல, கட் பண்ணு. ஹாப்பி உமன்ஸ் டே, ஹாப்பி உமன்ஸ் டே, விஷ் யூ ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே ஓகே. என்ன டேரக்டர்ன்னு சொல்கிறீங்க? இதை டேரக்டர் ஆமா நீங்கள்? ஒரு 5 minutes. தேங்க் யூ. என்ன பூஜா மேடம்? அவங்க சொல்லவே தெரியல விளக்குத. பிடிங்க பிடிங்க. அட்டன் பண்ணு பூஜா. சொல்லி ஜெனி, உமனாக பிறந்த எவ்வளோ சந்தோஷப்படுறேன். உமனாக பிறந்து ரொம்ப சந்தோஷமா? சரி. உமன்ஸ் டே பற்றி ஏதாவது சொல்லுங்கள் ஜெனிஃபர், நீங்கள் தானே உமனு. அடைச்சி ஏதாவது சொல்லு. எதை கட்டுரை சொல்கிற மாதிரி சொல்கிறேன். சொல்லு, எதையாவது சொல்லு. அதுதான் சொல்லு. எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, எங்களுக்குலாம் ஒரு டே கூட கிடையாது. சொல்லு. ஆமா இல்லை இல்லைன்ற. ஆமா வேற. சரி வச்சுக்கோ. நீ இப்போ நீ பிறந்தது பொண்ணா பிறந்ததுக்கு வேற என்ன சொல்ல வர? உங்க அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லுமா. அவங்களும் ஒரு பொண்ணு தான். நீ பொண்ணா இருக்குது, எவ்வளோ ப்ரைடாக இருக்குது, சந்தோஷமா இருக்கா, இல்லை கர்வமாக இருக்கா? ரொம்ப பெருமையாக இருக்கு. நீ பொண்ணா பிறந்து உனக்கு பெருமையாக தான் இருக்கு. நீ ஓ அப்படின்ற. எவ்வளோ நாளாக நீ பொண்ணே இல்லையா? எப்படி சொல்லுவாங்க? சரி சொல்லு நதியா, நீ சொல்லு. நீ பொண்ணா பிறந்ததுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுற? உண்மையா நினைச்சா வந்து இந்த ஒரு 3 to 4 இந்த 3 இயர்ஸா தான் வந்து நாங்க இந்த உமன்ஸ் டேனா வந்து இவ்வளவு பெருசா கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்சது. ஏன்னா வந்து உமன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கூல் படிக்கும்போது உமன்ஸ் டே இருக்கும்.
பட் ஆனா வந்து அது பெருசா வந்து எனக்கு தெரியாது. சரியா அத பத்தி எனக்கு தெரியாது. பட் இங்க நான் வர்க்கன் வந்ததுக்கு அப்புறம் தான் உமன்ஸ் டே வந்து உமன்ஸ் டேனா ஒரு நேஷனல் லெவல்ல கொண்டாடுறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொண்டாடுறாங்கன்னும் போது அது கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து எங்களை வந்து பெருமைப்படுத்துறாங்க அப்படின்னும் போது கேர்ள்ஸ் வந்து பெருமைப்படுத்துறாங்க, அவங்கள ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா விதத்துலயும் பெண்கள் வந்து உயர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு ஒரு பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு சில இடத்துலலாம் வந்து கேர்ள்ஸை வந்து ரொம்ப மட்டும் தட்டி பேசுவாங்க. ஸோ அந்த மத்தியில வந்து இப்போ கேர்ள்ஸுக்குன்னு ஒரு டே வச்சு அதை ஒரு இதுவா பண்றாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. पूछा मैडम बोलो ए लड़की दिन विशेष लड़की डे हाँ बोलो जी हाँ नो ये लड़की है ना, ये अच्छा है ना? अच्छा लड़की दे, अच्छा सर हाँ सुपर हाँ हिंदी में बोलो होटल में लड़की में साफ हाँ அவன் சாப்பிடதான் அதிகம் சொல்லிருக்காங்க. ஹாப்பியா? சூப்பர் अच्छा है ஓகே ஓகே சார். சாய் சொல்லுங்க சார். உமன்ஸ் டேன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் ஆக்சுவலாக. இனிமே அப்கமிங் ஜென்ரேஷனில் வந்து பசங்க வந்து பெண்களை வந்து ரொம்ப பார்த்து அவங்களுக்கு சேஃப் கார்டு கொடுக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் வர பெண்கள் வந்து தைரியமாக ஓப்பன் டாக் கொடுக்கணும். யாருன்னா ராங் டச் பண்ணாங்கன்னா ஓப்பனாக செருப்பால் அடிக்கணும், இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். அதை மீறி எல்லா பெண்களும் சிங்க பெண்கள் தான். ஸோ இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் அதை புரிஞ்சு பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஈக்குவாலிட்டி கொடுங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, ஈக்குவாலிட்டி நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அதே தான் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் அதே ரைட்ஸ் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ரெக்கக்னிஷன் கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் அவங்க ஃப்யூச்சர் என்னென்னவோ அது வந்து போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். இதுதான் நீங்கள் உமன்ஸ் டேக்கு விஷ் பண்ணுறீங்களா? வெரி குட், நல்லா சொல்லிட்டு இருக்கேன். நல்லா சொல்லியிருக்காரா? வெரி குட், நன்றி. ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து சொல்ல போனால் இந்த வருஷம் எனக்கு காலையிலே விஷ் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க. நான் நினச்சே பார்க்கல கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒருத்தவங்க விஷ் பண்ணிட்டாங்க. நிஜமா யார் அவங்க? கேமரா வந்தா விஷ் பண்ணாங்க எனக்கு. பார்த்துங்க ஜெனிஃபர், அவங்க கேமரா ஹாப்பியாக தான் இருக்கேன். ஆமாம்மா, அப்படியே தான் இருக்காங்க. ஹாப்பி உமன்ஸ் டே விஜயா. ஹாப்பி உமன்ஸ் டே நச்சிருச்சு. தேங்க்யூ மாமா. சந்தோஷமா இரு. கேக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போயிடுமா வீடியோ எடுத்துறேன் மாமா. எல்லாருக்கும் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டே வந்து எனக்கு வந்து இந்த சென்னைக்கு வந்த பிறகு தான் உமன்ஸ் டே வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இருந்த வில்லேஜில் பெருசாகவே வந்து அவ்வளோ பெரிய இதாக இருக்காது. மோஸ்ட்லி இப்போ இருக்கிற வில்லேஜில் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உமன்ஸ்னு வந்து பிறகுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வந்து பெண் குழந்தை பிறந்தாலே வந்து கள்ளிப்பாவில் ஊற்றி கொள்கிற மாதிரி அதெல்லாம் பழைய காலத்தில் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து படிப்படியாக தாண்டி அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் படிப்பு வந்து முக்கியம் சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு முன்னுரிமை தரது படிப்பு போகுது. ஸோ படிப்புக்கு படிச்சிருக்கும் சில பேர் நீ இனிமேல் வந்து போகக்கூடாது வீட்டில் இருக்க சொல்லிட்டு வீட்டில் எவ்வளோ பேர் படிச்சவங்க வீட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த காலேஜுக்கு போயிட்டு இப்போ எல்லாம் படித்தா வேலைக்கு போகணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வந்து நம்முடைய காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க நல்லா போல்டாக இப்போ இருக்கிற காலத்தில் வந்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் அவ்வளோவா பொண்ணுங்கள் வந்து வெளியில் வரதே இல்லை. இப்போ வெளியே வந்து இப்போ எல்லா இடத்துலையும் லீடிங்காக இருக்காங்க. சில எப்படி சொல்கிறது, அவங்கள பார்த்தா நம்மளுக்கே பொறாமையாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருக்காங்க, பவர்ஃபுல்லான கம்யூனிகேஷன், பவர்ஃபுல்லான லீடராகவும் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆண்டதும் வந்து ஒரு லேடி தான், ஜெயலலிதா. அது எவ்வளோ பெரிய வந்து விஷயம் தெரியுமா அது. ஸோ அந்த மாதிரி லேடிஸ்னாலே வந்து நம்ம வந்து அவங்க ஒரு இது பலவீனமானவங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சில பேருக்கு. பட் கண்டிப்பாக கிடையாது. ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு உயிரை வந்து துச்சமாக நினச்சி இன்னொரு உயிரை கொண்டு வர்றது வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவங்க தான்.
ஸோ அதனால் வந்து அவங்க எப்பயுமே ஸ்ட்ராங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு சின்னவங்க அப்படின்னு கிடையாது. ஒரு லேடின்னு பிறந்தாலே அவங்க எப்பயுமே ஸ்ட்ராங் தான். அந்த மாதிரி நிறைய வந்து சில விஷயங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு இது இல்லாமல் இருக்கலாம். பட் ரொம்ப ஸ்ட்ராங் லேடி தான். ஏன்னா நான் கொஞ்சம் எப்படி சொன்னால், நான் கொஞ்சம் ஒரு பர்ஃபெக்ஷன் பார்க்குற ஒரு ஆள். அதையும் தாண்டி என் கூட ஒரு 5 வருஷம் வந்து வாழ்ந்துருக்காள். அதுவே மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காத, ஒரு மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க, எங்களே சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து தாண்டி இவ்வளோ வந்திருக்காலே மிகப்பெரிய விஷயம் தான் வந்து. அதே இல்லாமல் எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்து இப்போது வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அது மிகப்பெரிய சப்போர்ட் வந்து நிறையா தான். நான் என்னதான் வெளியில் போகிறேன், வந்து ஆர்டர் எடுக்கிறதுனால இங்கே ஷோரூம் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து நிறைய எல்லாமே இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து என் கப்பலில் வந்து யாருமே இல்லை, நானும் இவ்வளோ மட்டும்தான். ஸோ நான் வந்து டிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் இறங்கி இன்னைக்கு டிசைன் பொறுத்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் டிசைன் பண்ணி கஸ்டமர் ப்ராடக்ட் வெளியே கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டெவலப் ஆகிருக்காங்க. அதுக்கு வந்து எனக்கு மெயினாக சப்போர்ட் ஆகிருக்கு. ஏன்னா பிஸ்னஸ் வந்து யாரோட பிஸ்னஸ் பண்ணிடலாம், பஸ் டெஸ்டே நான் வந்து ரொம்ப கஷ்டம், அது நீடிக்கணுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நான் நீடிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க வந்து உறுதுணையாக இருந்து இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து எல்லாமே அடைஞ்சிச்சு. பட் நான் ஓரளவுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கலேன். எனக்கு ரொம்ப பெருசாகவும் கமிட்மெண்ட் இல்லை, கமிட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, நல்லாவே இருக்கேன். ஸோ நல்லா வெல்த்தாகவும் இருக்கேன். ஸோ அதுக்கு மூல காரணம் வந்து நிறையா தான். அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பேக் லேனில் வந்து என்னோட வச்சிருச்சு வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்களும் லேடி, அவங்க போய் சொல்லலாம் இல்லையா. ஸோ அவங்களும் வந்து எனக்கு இப்போ டிசைன் சப்போர்ட்டிங் வந்து அவங்களும் வந்துட்டாங்க. இவங்க பண்ணுற இந்த 2 டிசைனுக்கே ஆர்டர் அவ்வளோ இருக்குது. ஸோ அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நேரம் காலம் எல்லாமே தவிர்த்து ஒரு 2 மணியாக இருந்தாலும் ஒர்க் பண்ணிட்டு போவாங்க ஜெனிஃபர். அதனால் அவங்களையும் வந்து நான் பாராட்டுறேன். லேடிஸ் தரேன், நான் 7 மணிக்கு போயிடுறேன், 6 மணிக்கு போகாமல் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறது. அதேமாதிரி யாருன்னா வந்தவங்களும் போல்டாக பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ இவங்க 2 பேர் வந்து இந்த பிஸ்னஸ் நல்லா பார்த்துக்கிறாங்க. நாளைக்கு நம்மளே இல்லைனா கூட இவங்க பார்த்துக்கிறாங்கன்றது ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பொம்பளாக போகிறதுக்கு ஒரு வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப பவரான ஒரு ப்ரைடாக நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய உமன்ஸ் டே வந்து விஷஸ். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு செகண்ட் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கிற அக்கா தங்கச்சி யாராக இருந்தால் அவங்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. சரியா?